குழந்தைங்க கூட ஈஸியா செய்ற மாரி நம்ம இன்னைக்கு ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். யூசுவலாவே எனக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னா, நான் ஏதாவது பண்ணிட்டுருப்பேன். அந்த மாரி டிராயிங் வரையறதுக்காக ரேண்டமா நான் கொஞ்சம் பிக்லாம் பார்த்துட்டுருந்தேன். அப்பதான் இந்த பிக் வந்து என் கண்ல பட்டுச்சு. ஒரு கியூட்டான அனிமல் பட்டர்ஃப்ளைய பிடிக்க ஜம்ப் பண்ணுது. அந்த மாரி தான் இருந்துச்சு இது. பார்த்ததும் எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. ஏன் இத கிராஃப்ட்டா பண்ணக்கூடாது? குழந்தைங்களுக்குலாம் கூட ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு அப்பதான் ஐடியா வந்துச்சு. இது செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். செம்ம கியூட்டா இருந்துச்சு. எனக்கு பார்த்தோனே ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. சரி இதுதான் இன்னைக்கு கிராஃப்ட்டா செய்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேப்பர்ல வந்து அத வரைஞ்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அது ஸ்டென்சிலா யூஸ் பண்ணி தெர்மாக்கோல்ல வந்து அத கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்றதும் ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு அது மேல வந்து கொஞ்சமா பிளாக் கலர் ஷேட் குடுத்துருக்கலாம். இது வந்து நீங்க வந்து வரையிற மார்க்கராலே குடுத்துக்கலாம். மார்க்கர் வேணான்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து பிளாக் கலர் பெயிண்ட் இருந்தா அத வந்து குடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளை வரையலான்னு நெனச்சேன். பட்டர்ஃப்ளை வரையறதுக்கு முன்னாடி, ஏன் இதே மாரி இன்னொரு அனிமலும் ரெடி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி இது கியூட்டா இருக்கு. 2 அனிமல் வந்து ஒரு பட்டர்ஃப்ளைய பிடிக்கிற மாரி இருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு இதே மாரியே இன்னொரு அனிமலும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து நம்ம ஷோ பீஸா தான் ரெடி பண்ண போறோம். ஸோ கீழ வந்து இந்த 2 அனிமலும் நிக்கிற மாரி, நீங்க வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வரைஞ்சுக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஷேப் இல்ல சர்க்கிள் ஷேப் என்ன ஷேப்ல வேணாலும் நீங்க வந்து அந்த தர்மாக்கோல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 2 அனிமலையும் வந்து ஸ்டிக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை ஸ்டிக் பண்ணவே அதில இடம் இல்ல. சரி இது 2 மட்டுமே ரொம்ப கியூட்டா இருக்கு. இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு, இதில வந்து நீங்க என்னனாலும் எழுதிக்கலாம். இத யூசுவலா வந்து ஹோம் டெக்கராவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வந்து யாருக்காவது கிஃப்ட் பண்றது அப்படின்னா, என்ன வேணாலும் எழுதிக்கலாம். நான் இதில சும்மா வந்து பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டேன். ரொம்ப சிம்பிள். அரவுண்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல கூட இத நீங்க செஞ்சிடலாம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய கிராஃப்ட் வீடியோ வேணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.